சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் முத்து வந்து சிந்தாமணி வீட்டுக்கிட்ட என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லி போய் கேட்குறாங்க. உன் பொண்டாட்டிக்கு நான் கடத்தி வச்சுருக்கேன், எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு வெளியே எங்கேயே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட ஹஸ்பண்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணாமலை சொல்லுவாங்க, மீனா இப்போ தாண்டா வந்தால் குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிக்கிறாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, உன் பொட்டாட்டி ஊர் சுற்ற போயிட்டா உங்ககிட்ட கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிடாம இருப்பீங்க, போய் சாப்பிட்டுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என் மேலே இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கும்போது, நம்பிக்கைலாம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இல்லை, சரி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்வதி ஆண்டியை பார்த்துட்டு வரும்போது லட்சுமி அக்காவோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு டெலிவரி பெயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட எல்லாம் நான் தான் பேசினேன், அந்த ஆம்பளைங்க யாருமே இல்லை, அதனால தான் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, சிந்தாமணிக்கும் நமக்கும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கலாம், அவள் எதுவும் ஒன்று பண்ணியிருப்பாள்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்துச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் முத்துவை தேடி வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக 2-3 பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ட்ராவல்ஸ் கூட வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாடெல்லாம் போற்றி விட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து பெருமையை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, என் பையனை பற்றியா எவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சிட்ருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி இதோட நெக்கன் எபிசோட் முடியுது.